ஆளுநர் ரவியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. வருகிற 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் ஆளுநரை சந்திக்க திட்டம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் குறித்து ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி முறையிட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இணைகிறார். காவியா, வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பகிரலாம். வணக்கம் பவித்ரா. ஆளுநர் ரவியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சந்திக்க இருப்பதாக, அதாவது சற்று நேரத்தில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடராக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. இது ஆளுநர் உரையுடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி தொடர்ந்து உரையை தயாரிப்பது உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் முன்னதாக தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணி அளவில் முன்னதாக இந்த கூட்டம் நடைபெற்றது. ஆளுநர் உரை மட்டுமின்றி இடைக்கால பட்ஜெட் கவர்ச்சிகர திட்டங்கள் தொடர்பாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிலையில் தற்போது ஆளுநர் ரவியை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக ஆளுநர் இபிஎஸ்ஐ சந்திப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முன்னதாக பல்வேறு அமைச்சர்கள், குறிப்பாக துரைமுருகன் மற்றும் நேரு உள்ளிட்டோரை குறிப்பிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். அதாவது அவர்களின் ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் முன்னதாக அறிக்கை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து மாநிலங்களவை எம்பியும் அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளருமான இன்பதுரை உள்ளிட்டோரும் துரைமுருகன் மற்றும் நேரு உள்ளிட்டோர் மீது தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். நேரு தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் முன்னதாக தெரிவித்திருந்த எடப்பாடி பழனிசாமி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் 1070 கோடி ரூபாய் ஊழலை கண்டறிந்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக முன்னதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் அவர் கோப்புகள் வழங்க உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.